எல்லாருக்கும் வணக்கம். உலகிலேயே அதிக தங்கம் வைத்திருக்கும் முதல் 10 நாடுகளில் இந்தியாவும் ஒரு நாடு லிஸ்ட்ல இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். 10வதாக நெதர்லாந்து. தோராயமாக 612.5 மெட்ரிக் டன் தங்கத்தை வைத்திருக்கும் நெதர்லாந்து தங்க இருப்புகளில் உலகில் 10வது இடத்தில் இருக்குதுங்க. வரலாற்று ரீதியாக நெதர்லாந்து ஒரு குறிப்பிடத்தக்க தங்க கையிருப்பை பராமரித்து வருகிறதுங்க. ஓரளவு பொருளாதார ஸ்திரமின்மை மற்றும் நாணய ஏற்ற இறக்கங்களுக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு. அதன் தங்கத்தின் ஒரு பகுதி உள்நாட்டில் சேமிக்கப்படுகிறது. சில அமெரிக்கா மற்றும் கனடா உள்ளிட்ட வெளிநாட்டு பெட்டகங்களில் வைக்கப்பட்டிருக்குதுங்க. 9வது இடத்தில் இந்தியா. சுமார் 797.4 மெட்ரிக் டன் தங்கத்தை வைத்து தங்கம் இருப்பில் உலகில் 9வது இடத்தில் இந்தியா இருக்குதுங்க. இந்திய ரிசர்வ் வங்கியால் நிர்வகிக்கப்படும் இந்த இருப்புகள் நாட்டின் நிதி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு ஒரு முக்கிய சொத்தாக கருதப்படுகிறது. இந்தியாவில் தங்கம் குறிப்பிடத்தக்க கலாச்சார முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. பெரும்பாலும் செல்வத்தின் சின்னமாகவும் குடும்ப சேமிப்பு மற்றும் முதலீட்டின் முக்கிய அங்கமாகவும் பார்க்கப்படுதுங்க. கணிசமான தங்க இருப்பு இருந்த போதிலும் உலக அளவில் தங்கத்தின் மிக பெரிய நுகர்வோர்களில் இந்தியாவும் ஒன்றாகும். நகைகள் மற்றும் முதலீட்டு நோக்கங்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிடத்தக்க அளவு இறக்குமதி செய்யுதுங்க. 8வதாக ஜப்பான். சுமார் 846 மெட்ரிக் டன் தங்கத்தை வைத்திருக்கும் ஜப்பான் தங்க இருப்புகளின் உலகில் 8வது இடத்தில் உள்ளது. ஜப்பானின் தங்க இருப்புகள் ஜப்பான் வங்கியால் நிர்வகிக்கப்படுதுங்க. நாட்டில் சொத்து மேலாண்மைக்கான எச்சரிக்கையான அணுகுமுறையை பிரதிபலிக்கும் வகையில் ஜப்பானின் தங்கம் பல ஆண்டுகளாக ஒப்பீட்டளவில் நிலையானதாக இருக்குது. மற்ற பெரிய பொருளாதாரங்களுடன் ஒப்பிடுகையில் ஜப்பானில் பணவியல் கொள்கையில் தங்கம் சிறிய பங்கு வகிக்கிறது என்றாலும் அது நாட்டின் நிதி அமைப்பில் குறிப்பாக உலக பொருளாதார ஸ்திரமையின் போது ஒரு அளவிலான பாதுகாப்பையும் நம்பிக்கையும் வழங்குதுங்க. 7வதாக சுவிட்சர்லாந்து. 1040 மெட்ரிக் டன் தங்கத்துடன் சுவிட்சர்லாந்து தங்க இருப்புகளில் உலகில் 7வது இடத்தில் உள்ளது. சுவிட்சர்லாந்து தங்க இருப்புகளை சுவிஸ் நேஷனல் வங்கி நிர்வகிக்கிறது. சுவிட்சர்லாந்தின் தங்கம் வரலாற்று ரீதியாக தேசிய பெருமை மற்றும் பொருளாதார பாதுகாப்பிற்கான ஆதாரமாக உள்ளது. இது உலகளாவிய நிதி மையமாக அதன் நற்பெயருக்கு அடித்தளமாக உள்ளது. தங்க இருப்புகளின் மூலோபாய மேலாண்மை முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பான புகலிடமாக சுவிட்சர்லாந்தின் நிலைமையை வலுப்படுத்த உதவுகிறது மற்றும் அதன் பொருளாதாரத்தில் நம்பிக்கையை பலப்படுத்துதுங்க. 6வதாக சீனா. சுமார் 2113.7 மெட்ரிக் டன் தங்கத்தை வைத்திருக்கும் சீனா தங்க இருப்பு பட்டியலில் உலகில் 6வது இடத்தில் இருக்குதுங்க. சமீபத்திய ஆண்டுகளில் சீனா ஒரு பெரிய உலக பொருளாதார சக்தியாக அதன் நிலையை மேம்படுத்துவதற்கு சர்வதேச வர்க்கத்தில் ரென்மின்பியின் பங்கை உயர்த்துவதற்கும் அதன் லட்சியங்களை பிரதிபலிக்கும் வகையில் அதன் தங்கத்தை தீவிரமாக அதிகரித்து வருதுங்க. 5வதாக ரஷ்யா. 2330.5 மெட்ரிக் டன் தங்கத்துடன் ரஷ்யா தங்க இருப்பு பட்டியலில் உலகில் 5வது இடத்தில் உள்ளது. ரஷ்யாவின் மத்திய வங்கி இந்த இருப்புகளை தீவிரமாக நிர்வகிக்கிறது. தங்கத்தை நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் புவிசார் அரசியல் அபாயங்கள் மற்றும் பொருளாதார தடைகளுக்கு எதிரான பாதுகாப்பிற்கான ஒரு முக்கிய சொத்தாக கருதப்படுகிறது. நாட்டின் தங்க இருப்பு அதன் ஒட்டுமொத்த பணவியல் கொள்கை மற்றும் பொருளாதார மூலோபாயத்தின் முக்கிய அங்கமாக கருதப்படுதுங்க. 4வதாக பிரான்ஸ். 2436.8 மெட்ரிக் டன் தங்கத்துடன் பிரான்ஸ் உலகின் 4வது பெரிய தங்க இருப்புகளை கொண்டுள்ளது. இந்த இருப்புகள் நீண்ட காலமாக நாட்டின் நிதி மூலோபாயத்தின் முக்கிய பகுதியாக இருந்து வருகிறது. இது பிரெஞ்சு பொருளாதாரத்திற்கு ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறது. பிரான்சின் தங்கத்தின் பெரும்பகுதி உள்நாட்டிலேயே சேமிக்கப்படுகிறது. மேலும் உலக அளவில் தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்த போதிலும் பொருளாதார நிச்சயமற்ற காலங்களில் தங்கத்தை ஒரு முக்கிய நிதி சொத்தாக பயன்படுத்துவதில் அதன் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் பல ஆண்டு காலமாக அந்நாடு தனது இருப்புகளை பெரும் அளவில் தக்க வைத்துக் கொள்கிறது. 3வதாக இத்தாலி. 2451.8 மெட்ரிக் டன் தங்கத்துடன் உலகின் 3வது பெரிய தங்க இருப்புகளை இத்தாலி கொண்டுள்ளது. இந்த இருப்புகள் இத்தாலியன் மத்திய வங்கி நிர்வகிக்கப்படுது. மேலும் நாட்டின் நிதி பாதுகாப்பில் குறிப்பிடத்தக்க பகுதியை உருவாக்குகிறது. இத்தாலியன் தங்கம் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கான பாதுகாப்பாக கருதப்படுகிறது மற்றும் யூரோவை ஆதரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சமீபத்திய சதாப்தங்களில் பொருளாதார சவால்களை எதிர்கொண்ட போதிலும் இத்தாலி தனது பெரிய தங்க இருப்புகளை கணிசமாக அளவுகளை விற்காமல் தொடர்ந்து பராமரித்து வருதுங்க. 2வதாக ஜெர்மனி.
தோராயமாக 3353.1 மெட்ரிக் டன் தங்கத்துடன் ஜெர்மனி உலகின் இரண்டாவது பெரிய தங்க இருப்புகளை கொண்டுள்ளது. ஜெர்மன் பொருளாதாரம் மற்றும் நாணயத்தின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதில் இந்த இருப்புகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஜெர்மனியின் பெரும்பாலான தங்கம் முதலில் பனிப்போரின் போது வெளிநாட்டில் சேமிக்கப்பட்டது. சமீபத்திய ஆண்டுகளில் ஜெர்மனி தனது இருப்புகளில் குறிப்பிடத்தக்க பகுதிகளை அதன் உள்நாட்டு பெட்டகங்களுக்கு, குறிப்பாக பிராங்க்பர்ட்டில் உள்ள பண்டேஸ் பேங்குக்கு அனுப்பி வைத்தது. முதலாவதாக அமெரிக்கா. உலகின் மிக பெரிய உத்தியோகபூர்வ சொத்துக்களுடன் அமெரிக்கா அதிக தங்க இருப்புகளை கொண்ட நாடுகளில் முதலிடத்தில் உள்ளது. ஏனென்றால் அமெரிக்கா வைத்திருக்கும் தங்கம் 8133 மெட்ரிக் டன் ஆகும். அமெரிக்காவின் பெரும்பாலான தங்கம் கென்டக்கியில் உள்ள போர்ட் நாக்ஸில் உள்ளது. உள்ளவை பிலடெல்பியா மின்ட், டென்வர் மின்ட், சான் பிரான்சிஸ்கோ அசே அலுவலகம் மற்றும் வெஸ்ட் பாயிண்ட் புல்லியன் டெபாசிட்டரி ஆகியவற்றில் வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா டாலரின் மதிப்பை ஆதரிப்பதற்கும் நிதி ஸ்திரத்தன்மையை உயர்த்துவதற்கும் ஒரு மூலோபாய சொத்தாக பயன்படுத்தி பல தசாப்தங்களாக தங்க கையிருப்பில் அமெரிக்கா முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.